அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் செய்ய போறோம் அப்படின்னா, கடந்த 7ஆம் தேதி நம்ம செய்தி ஊடகங்கள்லாம் பரபரப்பா பேசப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் செய்தியாளர் சந்திப்புல வன்முறை ஏற்படுத்திய நிர்வாகி அப்படின்னு தான் செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் உண்மையா அங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட நாகராஜ் அவர்களை தான் சந்திக்க போறோம். அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நாகராஜ். நான் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளராக கடந்த 4 வருடமாக செயல்பட்டு வரேன். கடந்த 7ஆம் தேதி ஒரு செய்தியாளர் சந்திப்பு. நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் கட்சியை விட்டு வெளியேறதா செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு நடந்தப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வன்முறையை தூண்டணும் அப்படின்ற அடிப்படையில தான் நீங்க அந்த இடத்துல போய் கேள்வி எழுப்பி தகாத நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல வழக்கு பதிஞ்சு நீங்க சிறைக்கு போனீங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது என்ன? நீங்க திட்டமிட்டே அங்க போனீங்களா, இல்ல ஏதாச்சும் போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சா? அன்னைக்கு என்ன நடந்தது? அதாவது ஐயா, நான் என்னோட வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கேன். என்னோட வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன்னா, என்னுடைய பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அதுக்கு முன்னு தான் அதுக்கான ஏற்பாடு நான் தயார் பண்ணுறேன். தயார் பண்ணும்போது எங்கள் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் பொறுப்பாளர், தொகுதி தலைவர், அவர் அவர் பேர் வினோத். அவர் ஃபோட்டோஷாப் வச்சுருக்காரு. அதாவது புகைப்பட கலைஞராக இருக்கார். அவர்கிட்ட நம்ம அந்த புகைப்படம் எடுக்கிறதுக்காக பேசலான்றதுக்காக அன்னைக்கு காலையில், அதாவது கடந்த 7ஆம் தேதி காலையில் வினோத் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். 2 முறை பேசிட்டு இருக்கும்போது, சரி மதியம் என்ன பண்ணுறேன்னா, என்னோட லஞ்ச் ஹவரில், அதாவது உணவு இடைவேளை மதியம், நான் அவரை பார்த்து பேசிட்டு அதுக்கான எவ்வளோ பணம் ஆகும், என்ன ஆகும் அப்படின்றத எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்கலான்றதுக்காக நான் அவரை பார்க்கறதுக்காக வாணியம்பாடி சிஎல் சாலையில் இருக்கிற அவருடைய கடைக்கு நான் போகிறேன். அந்த கடைக்காக தான் போகிறேன். அங்கே போகும்போது மாவட்ட செயலாளர், அதாவது மாவட்ட செயலாளர்னா இப்போ பொறுப்புகள் அழைத்து கலைக்கப்படுறதுனால அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு. பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாருன்னா என்னன்னு பேட்டி கொடுக்குறாருன்னா, நான் கட்சியை விட்டு வெளியே போகிறேன், அது மட்டும் சொல்ல. அவர் கட்சியை விட்டு வெளியே போகிறவர், அவர் பாட்டில் நான் எனக்கு கட்சி நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு அவர் சாதாரணமாக சொல்லியிருந்தா இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தேசிய கொள்கையை விமர்சிக்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சியின் கொள்கையில விமர்சிக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் கொள்கைனாக்கா அண்ணனையும் சேர்த்து விமர்சிக்கிறார். அண்ணன் சீமானையும் சீமானுடைய நடவடிக்கைகளை பற்றி அவர் என்ன பண்றாருன்னா விமர்சிக்கிறார். நானும் அவரும் களத்தில் ஒன்றா நின்று எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சினாக்கா அவர் சொல்றாரு நான் தான் அடையாளன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அவர் தான் நான் அவர் முன்னே பொறுப்பாளர்லாம் இருக்காங்க, எல்லாரும் கூடவும் தான் சேர்ந்து பயணிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, சீமான் ஒருத்தன் தான் ஏன் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், தமிழ் தேசிய கொள்கை தான் ஏன் காப்பாற்ற முடியும். அவர் சாதாரண பேசுறதே 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுவார். யார்கிட்ட பேசினாலே 10 நிமிஷத்துக்கு மேலே தான் பேசுவார். ஆனால் அந்த 10 நிமிஷமும் உண்மையாவே சொல்றேன், கட்சிக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சார் எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா அது இப்போதான் தெரியுது. நான் அதை நம்பினேன், அவர் கட்சி உண்மையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அன்னைக்கு யதார்த்தமா நான் போயிட்டு அங்கே போய் நிற்கும் போது, அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப உண்மையா பேசியிருக்காரு. அவர் அடுத்து போட்டிருக்கிற அந்த காணொலியில கூட அவர் எவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்காருன்ட்டு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் அவர் என்ன பேசுறாருன்னா, வேட்பாளரை அவர் கொடுத்த வேட்பாளரை அண்ணன் வைக்காம பணம் வாங்கிட்டு வேட்பாளரை போட்டாரு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியில திருட்டு பசங்களை வச்சு வேலை செய்யறாரு, திருட்டு பசங்க தான் இப்ப முதலிடம் ஆயிடுச்சு, அவங்களதான் முன்னிலைப்படுத்தின்னு வேலை செய்யறாங்க, கட்சிக்கு ரொம்ப நாளா உழைச்சவங்களை தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு அவர் அடுக்கடுக்கா எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு அவதூறுகளை நாம் தமிழர் கட்சி மீதும் அந்த சீமான் மீதும் வைக்கிறாரு. அப்போ நான் பக்கத்தில் நின்று இருக்கேன். நான் அவர் கூட பயணிச்சுட்டு நான் போய் கேட்குறேன், ஐயா நீங்க அந்த காணொலி கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நான் போயிட்டு என்ன கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்க கட்சியை விட்டு விலகுதுன்னா அது உங்களோட விருப்பம், அதை நான் எக்காதவன்னு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா நாம் தமிழர் கட்சியை பத்தியோ, நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை பத்தியோ, இல்ல சீமானை பற்றியோ நீங்க தப்பா பேசுனீங்கன்னா, அது நீங்க அவதூறா பேசக்கூடாது. அதாவது சாட்சிகள் இருந்தா, ஒரு முகாந்திரம் இருந்தா நீங்க பேசுங்க. நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன். அப்படின்னு தான் நான் அதுல சொல்லியிருப்பேன். நானே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன். நீங்க அத விட்டுட்டு, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம, நீங்க அவர வந்து நீங்க அவதூறு பேசுறது, ஆ அது ஏத்துக்க முடியாதுய்யா அப்படின்னு போயிட்டு ரொம்ப இதா தான் சொன்னேன். ஏன்னா, அவர் பேட்டி தான் குடுத்துட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கான ஒரு அலுவலகத்துல போய் அவர் வந்து பேட்டி குடுக்கல. தனிப்பட்ட ஒரு இடத்துல குடுத்துருக்காரு. நான் அந்த இடத்துல ஒரு வேலையா நான் போறேன். போம்போது தான் போய் பார்க்குறேன். பார்த்த உடனே கேட்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புனா அவங்களுடைய அலுவலகத்துல போய் நான் தடுக்கல. நான் போனது என்னுடைய தொகுதி பொறுப்பாளருடைய அலுவலகத்துக்கு நான் போறேன். தொகுதி பொறுப்பாளர்னா கட்சி பொறுப்பாளர். அந்த இடத்துல நான் வந்து அவர் கட்சி பொறுப்பாளர் தான். இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு புகைப்பட கலைஞர். நான் அவர பார்க்க தான் போறேன். அங்க போனா இவர் பேட்டி குடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் காதுல வாங்காம, என் கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வ நான் தவிர்த்துட்டு வெளியே வந்துர முடியாது. அங்க போய் நிக்கிறேன். நிக்கும்போது இவரு இப்படியெல்லாம் அவதூறு பேசிட்டு இருக்கும்போது தான், நான் போயிட்டு என்ன பண்றேன், அத தடுக்கணும். இவரு பண்ணி வெளியிட்டாருனாக்கா, இது வந்து கட்சிக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக, நான் போயிட்டு என்ன பண்றேன், சொல்றேன் அவர்கிட்ட. ஐயா, நீங்க அவதூறு பேசாதீங்க. ஏன்னா, நீங்க எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியும். அதனால பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் நானு. உடனே கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத ஆளு அவரு. யாரு? பின்னாடி இருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்தது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த 6 பேர்ல ஸ்ரீராம் அவர் ஒண்டி மட்டும் தான் கட்சி பொறுப்பாளர். தொகுதியோட தலைவர். அவர் பேர் ஸ்ரீராம். அவர் மட்டும் தான் இருக்காரு. மத்தபடி பின்னாடி இருந்தவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்களே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கான களங்கள்ல அவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட ஆளு. அதுவும் அவரு வாணியம்பாடி தொகுதி கூட இல்ல. அந்த முன்னாடி எழுந்து வந்தாரு பார்த்தீங்களா? அவரு வெள்ள சட்டை போட்டிருப்பாரு. அவர் வந்து வாணியம்பாடி தொகுதி ஆளும் கிடையாது அவரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, உடனடியே எழுந்துச்சு வந்து, நீ இங்கிருந்து போன்னு மாவட்ட செயலர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி எழுந்துச்சு வந்து, முதல்ல தாக்குனது அவர்தான். என்னுடைய கண் வந்து தேவேந்திரன் ஐயா மேல இருக்கும்போது, இந்த வெள்ள சட்டை போட்டவர் வந்து என்ன தள்ளுறாரு முதல்ல. நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இவர் வந்து என்ன பண்றாருன்னா, முதல்ல என்ன தாக்குறாரு. முதல்ல இவர் என்ன தாக்குன உடனே, தேவேந்திரன் ஐயாவும் சேர்ந்து என்ன தாக்குறாரு. சரி தாக்குன பிறகு, நான் வெளியே வந்த பிறகு என்னுடைய உறவுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இழுத்துட்டு வந்த பிறகு நான் ஆவேசமா பேசினேன். அவ்வளவுதான். ஆனா நான் அவரை ஒரு அடி கூட அடிக்கல. நான் தாக்கவும் இல்ல. நீங்க போய் நியாயமான முறையில ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்றீங்க. ஆனால், நீங்க திட்டமிட்டே போய் அத தடுத்து வன்முறையில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லி தான் உங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்டின்னாங்க. ஆனா, யாரு முதல்ல வந்து வழக்கு பதிஞ்சது? நீங்க முதல்ல வழக்கு குடுத்தீங்களா? இல்ல அவங்க உங்க மேல குடுத்தாங்களா? அதாவது ஐயா, திட்டமிட்டுன்னா, இது எப்படி இது நான் ஆர்மில பண்ற ஆபரேஷனா இது நம்ம திட்டமிட்டு செய்யறதுக்கு. திட்டமிடலாம் இல்லையே. யார் கூட சேர்ந்து திட்டமிட்டாங்க? யாரு மாநில பொறுப்பாளரோ, இல்ல மண்டல பொறுப்பாளரோ, இல்ல தொகுதி பொறுப்பாளரோ, இல்ல நகர பொறுப்பாளரோ, யாராச்சும் எனக்கு அன்னைக்கு அழைப்பு குடுத்துருக்காங்களா பாருங்க. பார்த்து பேசுனாங்களான்னு பாருங்க. இது அதுல பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில. அப்படி இருக்கும்போது, நான் எதார்த்தமா போறேன். நான் என்னோட வீட்டு வேலைக்காக தான் போறேன். போற இடத்துல தான் அந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது. நடந்த பிறகு காவல் நிலையம் போயிட்டு முதல்ல புகார் குடுத்தது நான் தான். முதல்ல புகார் குடுக்குறேன். என்னன்ட்டுன்னா, இந்த மாரி இடத்துல வந்து இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க மாவட்ட செயலாளருக்கும், எங்களுக்கும் வந்து ஒரு முரண் ஏற்பட்டு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுல வந்து அவர் என்னை தாக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஆபாசமா பேசின வார்த்தையும் எழுதி, நான் முதல்ல புகார் குடுக்குறேன். ஆய்வாளர் அம்மாகிட்டயே தான் குடுக்குறேன். நம்ம கட்சி உறவுகளோட போயிட்டு, நம்ம கட்சி உறவுகள், கட்சி பொறுப்பாளர்கள் அவங்களோட போயிட்டு தான் நானு புகார் குடுக்குறேன். குடுத்தது நான் தான். குடுத்த பிறகு அவங்க அந்த புகார ஏத்துக்கிட்டு, நமக்கு ஒப்புதல் கடிதம் குடுத்துட்டாங்க. அதாவது நான் உங்களுக்கு புகார ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. நீங்க வழக்கு குடுத்திருக்கீங்க அவங்க மேல அப்டின்னு சொல்றீங்க. ஆனா, நீங்க வழக்கு தொடுத்த தேவேந்திரன் வந்து வெளிய தான் இருக்காரு. ஆனா, தேவேந்திரன் குடுத்த வழக்குல சிறையில இருந்தது நீங்க. இதுல எங்க என்ன நடந்தது? அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர் தான் இருப்பாங்க. இன்ன வரைக்கும். ஏன்னா, நாம் தமிழர் கட்சியில எந்த ஒரு செய்தி நடந்தாலும், அத நாம் தமிழர் ஒவ்வொருத்தருமே வந்து ஜனநாயகத்தின் முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உறுதியா இருப்பாங்க. அந்த அடிப்படையில நாங்க தான் வந்து முதல்ல போயிட்டு புகார் குடுத்தோம். நாங்க குடுத்த நேரம்
3 மணி, அதாவது 2:30 3 மணிக்குள்ள நாங்க புகார் குடுத்துட்டோம். 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எனக்கு ஆய்வாளரம்மா தொடர்புக்கு வராங்க. தொடர்புக்கு வந்து, "ஆ உங்களுடைய எதிர்த்தரப்பு தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. நீங்க நேர்ல வாங்க, பேசிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. புகார் குடுத்தாச்சம்மா, அப்புறம் என்ன நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, யார் மேல வேண்டாலும் அப்படின்னா, "நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது, சரி நாம பொறுப்பாளருக்கு நான் தகவல் குடுக்கணும் இல்லையா? அதுக்காக 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட டைம் கேட்டேன். 1/2 மணி நேரம் எனக்கு நேரம் குடுங்கம்மா. நான் என்னோட பொறுப்பாளரோட நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரின்ட்டு அவங்க வந்து கா கண்காணிப்பாளர் காத்திருக்காரு. சீக்கிரம் வாங்குறாங்க. அவசரப்படுத்தும்போது, ஆ பொறுப்பாளர் வரதுக்காக நான் காத்திருக்கிறேன். எங்கனாக்கா ஒரு ரோட்ல வாணியம்பாடியில நியூ டெல்லிங்கிற ஒரு இடத்துல நானு ரோட்ல நின்னுட்டுருக்கேன். பொறுப்பாளர்லாம் வந்துட்டும் போயிரலாம்னு சொல்லி நின்னுட்டுருக்கேன். அந்த நேரம் வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டுருக்கேன். அது நேரலையில போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா அவர் பேசிட்டுருக்காரு. நான் நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல ஒரு பிரைவேட் கார், அதாவது பிரைவேட் கார்னா போலீஸ் வாகனம் இல்ல அது. போலீஸ் வாகனம் இல்ல. ஒரு ப்ரவுன் கலர்ல ஒரு பிரைவேட் கார். அந்த கார் வந்து நிக்குது. அது வந்து 4 போலீஸ் இறங்குறாங்க. இறங்கி வந்து, "நீதான் நாகராஜ், வா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா என்கிட்ட இருந்து ஃபோன புடுங்கிட்டாங்க. "அம்மா ஒரு நிமிஷம்மா, நான் என்னோட வீட்டுக்கு தகவல் குடுத்துர்றேன். என்னோட வீட்டுக்கு நான் தகவல் குடுக்கணும் இல்லையா? அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. நான் ஃபோன் பண்ணி அதுக்கெல்லாம் முடியாது. நீ ஏறி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி கார்ல உட்கார வச்சு, கார்ல தான் கூட்டிட்டு போனாங்க. போலீஸோட வாகனத்த பயன்படுத்தி என்னை கூட்டிட்டு போல. உங்கள 5 மணிக்கு கைது பண்றாங்க. கைது பண்ண வாகனம் காவல்துறையோட வாகனம் இல்லைங்களா? நிச்சயமா இல்ல. என்னை கைது பண்ண வாகனம் வந்து காவல்துறை வாகனம் இல்ல. அது ஒரு பிரைவேட் கார். ஒரு 5 பேர் உட்காரக்கூடிய வ கார் அது. எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த கார்ல தான் வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க. 8 மணி அளவுல எனக்கு வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு, பரிசோதனை எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாமே முடிச்சுட்டு நான் அப்புறம் அ நீதிபதி ஐயா கிட்ட போம்போது தான் உள்ளவே வராரு. யாரு? தேவேந்திரன் உள்ளவே வராரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அ தொடர்பு கொண்டு பேசியே இவங்க வந்து என்னைய கைது பண்ணிட்டாங்க. வாய்மொழியா குடுத்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சுட்டு என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து இவங்க புகாரே எடுக்கல. ஏன்னா புகார் குடுத்தது நான் தான். நான் குடுத்த புகார் மேல நடவடிக்கை எடுக்காம, இவங்க என்ன பண்றாங்கன்னா, வாய்மொழியா சொன்னேன். யாரு? தேவேந்திரன் அவர்கள் வாய்மொழியா சொன்னேன். அவர் அது மட்டும் இல்லாம மேலெடுத்து உத்தரவுன்றாங்க. மேலிடம்னா அது யாருன்னு எனக்கு தெரியல. எஸ்பியா? டிஎஸ்பி சார் சொல்றாராம். அது எஸ்பியா? இல்ல அதுக்கு மேல உயர் அதிகாரிகள் யாருன்னா சொன்னாங்களா? அது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னது மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்றாங்களாம். என்னன்ட்டு, "அதனால தான் வந்து கைது பண்ணியிருக்கோம். நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. நாங்க வந்து உன்ன புடிச்சதுனால தான் இது பிரச்சனை. நீ நேர்ல வந்தாக்கா நாங்க பேசி முடிச்சிருப்போம். அவர் மேல வழக்கு போட்டிருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. எத்தன வழக்குனாக்கா, 6 பிரிவுகளின் கீழ வழக்கு பண்ணியிருக்காங்க. 6 பிரிவுகளின் கீழ என்னுடைய வழக்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. கொலை முயற்சி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொலை முயற்சி செய்தேன்னா, நான் ஏதாச்சும் ஆயுதங்கள் எடுத்துட்டு போனேன்னா, ஆயுதங்கள் எதுனா எடுத்துட்டு போனா தான் கொலை முயற்சின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஆயுதத்த எடுத்துட்டு போனேன்? நான் எந்த ஆயுதத்தையும் எடுத்துட்டு போலயே. அங்கருந்து ஒரு பிளாஸ்டிக் சேரு, அத தான் தூக்குனேன். அதுவும் நான் வந்து அவர் மேல போட விடல. என்னன்னு, அவர் என்னை தாக்கும்போது நான் தற்காப்புக்காக அத தூக்குறேன். அப்படி இருக்கும்போது நான் அவர் மேல போடவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி அது கொலை முயற்சி ஆகும்? கொலை முயற்சி 4 பேருக்கு மேல சேர்ந்து போனாங்களாம். அவர் பக்கம் வந்த ஆளுங்க தான் இருந்தாங்க. என் பக்கம் வந்த ஆளுங்க தான் இருந்தாங்க. அப்ப அவர் மேலயும் வழக்கு பதிவு பண்ணிருக்கணும்ல. புகார் குடுத்தது நான் தானே. ஆனா நான் குடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காம, வாய்மொழியா சொன்ன புகாருக்கு எப்படி இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை? இரவு 8 மணிக்கு தான் தேவேந்திரன் வந்து வழக்கே குடுக்குறாரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் வராரு. ஆனா உங்கள கைது வந்து 5 மணிக்கே பண்ணிட்டாங்க. அவர் வந்தது இரவு 8 மணிக்கு தான் வந்தாரு. என்ன வந்து கைது பண்ணது 5:30லேருந்து 6 மணிக்குள்ளார என்னைய வந்து கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு கூட்டு போறாங்க. ஆனா நான் வந்து கூட்டு போய் ஒருவேள சமாதானம் பேசுவாங்களோ, நான் 2 பேரும் ஒரே கட்சிக்காரர் நீங்க. இது போல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒருவேள சமாதானம் பேசுவாங்களோ, அப்படித்தான் நான் நெனச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது, மேல வழக்கு பதிவு பண்றதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ஆதார் கார்டு மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆதார் கார்டு போனோனே அவங்க உடனடியா எல்லாத்தையும் தயார் பண்ணி 8 மணிக்கெல்லாம் ம ஐயா நீதிபதி ஐயா கிட்ட கூட்டு போயிட்டு கூட்டு வந்துட்டாங்க. சிறையில கொண்டு போய் அடைச்சுட்டாங்க சரி. சிறையில ஏதாவது அடக்குமுறைகள், இல்ல சித்திரவதைகள், நெறைய கைதிகள் வந்து வெளிய வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாரி பண்ணாங்க. சிறையில வந்து இந்த மாரி பண்ணாங்க. உணவு சரியானதா குடுக்கல.
அங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படிலாம் வந்து அடிச்சாங்க. அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது துன்புறுத்தல், இல்ல நெருக்கடிகள் அந்த மாரி ஏதாவது ஏற்பட்டுச்சா சிறையில? அதாவது சிறைனாக்கா எல்லாருமே வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா சிறைக்கு போனவங்களுக்கு மட்டும் தான் அங்க என்ன மாதிரியான சாப்பாடு இருக்கும், என்ன அரசாங்கம் குடுக்குது அப்படின்றது தெரியும். அங்க என்ன குடுத்தாங்களோ அந்த சாப்பாடவே நான் சாப்பிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சரியான நேரத்துல சரியான சிறைத்துறைய பொறுத்தவரைக்கும் வாணியம்பாடில சிறப்பா தான் செயல்பட்டாங்க. வாணியம்பாடிக்கு கிளை சிறையில தான் இருந்தேன். இருந்தாலும் கூடங்க எல்லாரையும் எப்படி நடத்துனாங்களோ, அதே மாரி தான் என்னையும் நடத்துனாங்க. என்னைய வந்து சித்திரவதை பண்றதோ, அந்த மாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா, அந்த காவல் நிலையத்துல தான் வந்து ரொம்ப மோசமான முறையில பேசுறது. அதாவது, "என்னப்பா நாட்டு பிரச்சனைக்காக சண்டை போட்டு வந்தியா நீ? ஆ எல்லை பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றது. அந்த மாரிலாம் பேசுறாங்க. "கீழ உட்காரு, உட்காரு கீழ உட்காரு." ஏதோ நான் ஏதோ கொள்ளை அடிச்சுட்டு வந்த மாரி, ஒரு அக்யூஸ்ட ட்ரீட் பண்ற மாரி ட்ரீட் பண்றது. இதெல்லாம் வந்து காவல் நிலையத்துல தான் பண்ணாங்க. சிறைத்துறையில எந்த ஒரு அந்த மாரி எதுவும் பண்ணவே இல்ல. அங்க எல்லாரையும் எப்படி நடத்துறாங்களோ, எல்லாருக்கும் என்ன சட்டமோ, அந்த சட்டத்தோட இத சரியா நடத்துனாங்க. சரி. நீங்க சிறையில இருந்த 8 நாள்ல, ஆ நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வந்து உங்கள சந்திச்சாங்களா? உள்ள? வந்தாங்கய்யா. ஆ எங்க வீட்ல எங்க மனைவி, என்னோட உறவுகள் இவங்கலாம் கூட வக்கீல் அதாவது வழக்கறிஞர வச்சு வெளிய எடுக்கிறதுக்கு பிணையில வெளிய எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணட்டுமான்னு கேட்கும்போது கூட, இல்ல நான் உள்ள வந்தது வந்து கட்சிக்காக உள்ள வந்திருக்கிறேன். கட்சிக்காரர் பார்த்துப்பாங்க. நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அப்படின்னு நானு எங்க வீட்ல எங்க மனைவி கிட்ட, எங்க அம்மா, எங்க உறவுகள் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அவங்க யாருமே அத தள்ளல. என்னைய கட்சிக்காரர் தான் பிணையில வெளிய எடுத்தாங்க. அதுக்காக அவங்க தினமும் வந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 பேர். அது அதிகபட்சமா ஒரு 7லருந்து 8 பேர் வரைக்கும் 2 முறை காலையில, மதியம். காலையில, மதியம்னு சொல்லிட்டு மாறி, மாறி வந்திருந்தாங்க உறவுகள். உறவுகளுடைய அந்த ஒத்துழைப்பு வந்து என்னைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஏன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்க துடிச்சத விட, என் கட்சிக்காரன் துடிச்சத தான் நான் வெளிய வந்து பார்த்தேனே. அத நினைக்கும்போது ரொம்ப பெருமிதமா இருக்குது. எனக்கு தெரியும். நான் கட்சிக்காக நிக்கிறேன்னா, கட்சி எனக்காக நிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுபோல உண்மையாவே கட்சிக்காரங்க நின்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா, தினமும் வந்தாங்க. அக்கறையோட வந்த அண்ணன், தம்பி எல்லாருமே வந்தாங்க. வந்து பார்த்தாங்க. ஆ ஆறுதலா இருந்தாங்க. வெளிய வந்த பிறகும் அன்னைக்கு சிறப்பான வந்து வரவேற்றாங்க. நான் 6 மணிக்கு வெளிய வரேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 6 மணிக்கே சிறையானவன் வந்து என்னைய நம்ம கட்சிக்காரங்க வரவேற்று வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம், ஆ செந்தமிழ் சீமான் அண்ணா வந்து ஏதாவது பேசுனாரா? தொடர்பு கொண்டு? இல்ல முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் யாராவது தொடர்பு கொண்டு பேசுனாங்களா? இது தொடர்பா என்ன நடந்தது? ஏது நடந்தது? ஏன்னா, அ கைதுக்கு முன்னாடி பேசக்கூடிய கால அவகாசம் கம்மியா இருந்தது. அதுக்கு இடையிலயும் சாட்டை துரோகங்கள் வந்து உங்க கூட பேசுனாங்கன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இதுக்கு அது தவிர்த்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த மாரி யாராவது உங்க கூட பேசுனாங்களா? வெளிய வந்த உடனே அழைப்புல அதாவது நான் 10 மணிக்கு வருவேன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 10 மணி ஆயிடும் நான் வெளிய வரதுக்குள்ளயும். அதுலயே மாநில ஒருங்கிணைப்பாளர் சல்மானு, மண்டல பொறுப்பாளர் பூங்குன்றன் ஐயா, இவங்க எல்லாருமே வந்து வரதா வந்து இருந்தது. ஆனா 10 மணிக்கு முன்னாடி நான் தான் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வெளிய வந்துட்டேன். 7 மணிக்கெல்லாம் வெளிய வந்ததுனால, ஐயா நான் வந்துட்டேன்னு நானே அவங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லிட்டேன். வெளிய வந்துட்டேன் ஐயா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோனே, அவரு உங்கள பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஐயா, உங்க வேலைய நீங்க பாருங்க ஐயா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நானே சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் அவங்க வரல. ஆனா அழைப்புல பேசனேன். அவங்க கிட்ட அழைச்சு பேசினேன். ஐயா சல்மான் பேசினாரு. அப்புறம் ஐயா பூங்குன்றன் ஐயா பேசினாரு. அப்புறம் அண்ணன் அரிமா செந்தில்நாதன், குருதிக்கொடை பாசறையோட பொறுப்பாளர். அவர் பேசினாரு என்கிட்ட. ஆ என்னோட என்னோட மனைவியோட அலைபேசியில பேசுனாங்க. ஆனா என்கிட்ட இதுவரைக்கும் அலைபேசி இல்ல. ஆ காவல்துறையில வந்து வாங்கி வச்சிருக்காங்க. காவல் நிலையத்துல வாங்கி வச்சிருக்காங்க. 2 நாளா போயிட்டு வரேன். என்னோட அலைபேசி இன்னும் தரல அவங்க. அவங்க போயிட்டாங்க. ம். சரிங்க. ஆனா, இன்ன வரைக்குமே நீங்க குடுத்த வழக்குல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? தேவேந்திரன் அவங்க மேல? இதுவரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது ஏன் இப்போ காணொளி இருக்குது. காணொளியில அவங்க தான் முதல்ல தாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தும், அது எப்படி என் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டு, சரி என் மேல வழக்கு பண்ணது கூட தப்பா பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க. அவரு மேல வழக்கு பதிவு பண்ணா அது சரியா இருக்குல்ல? நான் தாக்குனதாவே இருக்கட்டும். ஆனா அவரு தாக்கியிருக்காருல்ல. அவர் தாக்கவே இல்ல. கைய கட்டிட்டு இப்படி கம்முனு நின்னுட்டு இருந்தாரா? நான் மட்டும் அவர புடிச்சு அடிக்கும்போது, அவர் கைய கட்டிட்டு அமைதியாவே இருந்தாரா? விஷயம் நான் தாக்கல. தாக்குனது அவங்க தான். முழு காணொளிய பாருங்க. நான் ஜட்ஜ் அம்மாகிட்டயும் நான் அததான் காமிச்சேனே. நீதிபதி அம்மாகிட்ட அதான் சொன்னேன் நானு.
அம்மா நான் வந்து தாக்கல, அவங்க தான் என்னை தாக்குனாங்க, தாக்குறதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி இது சாத்தியன்றது? இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகன்றது என்ன? மக்களுக்கானது இல்லையா? அப்போ அதிகார வர்க்கத்துக்கு மட்டும் தான் ஜனநாயகமா? அவங்க என்னப்பா மேலெடுத்து உத்தரவுனா மேலெடுத்து உத்தரவுனா சுட்டுனா சுற்ற முடியுமா? மேலெடுத்து உத்தரவுனாக்கா இவரை சுற்றுப்பானா சுற்றுவீங்களா? எந்த ஒரு நான் வந்து பேசுறது தப்பா இருக்கட்டும், அவங்க இடத்து அவர் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு நான் போயிட்டு நான் பேசுறது தப்பா கூட இருக்கட்டும், அதுக்கான வழக்கு பதிவு பண்ணுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுங்க. ஆனா நான் கொடுத்த புகாருக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் ஜனநாயகம். ஆனா புகார் கொடுத்தது நானு. நான் 2வதா கொடுத்தா கூட அவர் மேல காழ்ப்புணர்ச்சியில் நான் கொடுத்தேன். நீ உன்னுடைய புகாரை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா புகார் கொடுத்தது பாதிக்கப்பட்டவன் நானு. நான் போய் புகார் கொடுக்குறேன்னா நீங்க அது மேல தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா 2வது வாய்மொழியா கொடுத்த புகாருக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா இதுதான் ஜனநாயகமா? இந்த நாட்டுல? இந்த நாட்டுல ஜனநாயகம் இதுதானா? இது போல சரியான ஜனநாயகத்தை நாட்டின் நிலைநாட்டுறதுக்காக தான் அண்ணன் சீமான் இங்க வந்திருக்குது. அதனால தான் அவர் கூட நாங்க நிக்கிறோம். இப்படி சொல்றீங்க. ஆனால் தொடர்ச்சியா வந்து எல்லா பகுதியிலும் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் இது வந்து தொடர்ச்சியா வந்து அண்ணன் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு, இந்த மாரி அண்ணா நான் வந்து சொல்றத கேட்கறதில்ல. நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் தன்னிச்சையா செயல்படுறாரு, சர்வாதிகாரியா செயல்படுறாரு. அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு, அந்த மாரி செய்தியாளர் சந்திப்பு குடுக்குறாங்க. இல்ல வெளிய போறோம்ன்ற அறிவிக்கிறாங்க. பல வருட காலம் அவங்களோட பயணிச்சவங்க, வேட்பாளர் இவங்கலாம் ஏன் இந்த மாரி உண்மையாவே வந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் வந்து சர்வாதிகாரியா இயங்குறாரா? அதாவது நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனவர் ஆதித்தனாரும் அதை வழிநடத்திட்டு போறவர் அண்ணன் செந்தமிழ் சீமான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஓட்டுநர் இருக்கையில் அவர் தான் இருக்காரு. அவர் தான் ஓட்டுவார். நான் வந்து ஓட்டுறேன், இப்படி கொஞ்சம் திருப்புறேன், அப்படி கொஞ்சம் திருப்புறேன், இந்த கேரை போடலாம் அப்படிலாம் வந்து சொல்றது சரி கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து நிர்வாகிகள் தான் வெளியே போயிருக்காங்க. நீங்க எந்த கட்சியில வேணாலும் பயணிக்கலாம். அதாவது நீங்க முழுமையா தமிழ் தேசத்தை உள்வாங்கிட்டு உள்ள வந்திருந்தாக்கா எக்காரணத்தை கூட நாம் தமிழர் கட்சி விட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் தத்துவமும் அது போல. நாம் தமிழர் கட்சியின் கொள்கையும் கோட்பாடையும் உள்ள வாங்கிட்டேன்னா வேற எதையும் உள்ள ஏத்துக்காது. வேற எந்த கொள்கையும் உள்ள ஏத்துக்காது. அந்த மாதிரி ஒரு தத்துவ நிலைப்பாடு கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து வெளியேறன்னா நீ நாம் தமிழர் கட்சி வந்து நீ வேற எதையும் எதிர்பார்த்து வந்திருக்க. கட்சியில ஒரு பொறுப்பு வேணும், கட்சியில எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்களுடைய விருப்பம் கட்சியில வந்து பயணிக்கிறதும் பயணிக்காததும் அது அவங்களுடைய சுதந்திரம். ஆனா கட்சிக்கு அவதூறு பதி பேசக்கூடாது. கட்சியை வந்து அவதூறோட பேசக்கூடாது. அவதூறா பேசுறனாக்கா அதுக்கு நீ வந்து சரியான சாட்சி வச்சுட்டு பேசணும். சாட்சி வச்சுன்னு பேசிட்டு நீங்க கட்சி விட்டு வெளியே போங்க. சும்மாவே அவர் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் தான் சொன்னார், இவர் தான் செஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்னார் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்லணும். நாம் தமிழர் கட்சி மேல சேர்த்த வாரி பூசிட்டு போயிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சாலே அது இனிமே நடக்காது. அதாவது பயிர்ல வந்து களைகள் இருந்துச்சுன்னா பயிர் வளராது. களைகளை எடுக்கணும், அப்பப்போ எடுக்கணும். அது பயிர் விளைஞ்சு நிக்கிற வரையும் அந்த களை எடுக்கிற வேலை தான் இப்ப நடந்து நிற்குது. அப்படிதான் நாங்க எடுத்துக்குவோம். நாம் தமிழர் கட்சியில உறுதியா பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை இப்படிதான் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு கலையும் அதுவா போயிட்டு இருக்குது, நாம எடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு பயிரா இருக்கிறவங்க நல்லா வளர வேண்டியதுதான். கடந்த தினங்கள்ல அதிகமான விமர்சனங்கள் வந்து திமுகவையோ, அதிமுகவையோ, பாஜகவையோ இல்ல. தொடர்ச்சியா வந்து தமிழக வெற்றி கழகமும் அதனோட கட்சி தலைவர் விஜயும் அதை குறித்து தான் இருக்கு. சீமானனாகட்டும், அவரோட தம்பிகளாகட்டும், நிர்வாகிகளாகட்டும் எல்லாருமே திட்டமிட்டு தொடர்ச்சியா வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அவர் உங்க கூட கூட்டணி வரலன்றதா? இல்ல அவர் தனிச்சு நாம் தமிழர் கட்சியை விட அதிகமா வளர்ந்துருவாருன்ற நோக்கம்? இதுக்கு என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகம் பேர் வந்து தமிழ் தேசத்துக்குள்ள வர்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம். இது வரைக்கும் கட்சி தொடங்கினவங்க எல்லாமே திராவிட அப்படின்ற சேர்த்து தான் வச்சிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், இப்படி திராவிடங்களை வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. தமிழ் தேசிய பார்வையில இருக்குது. அண்ணன் அப்ப நாங்க நினைக்கிறோம்னா தம்பி வராரு, அண்ணன் நினைக்கிறோம் தம்பி வராரு, அதுவும் தமிழ் தேசிய பாதையில வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். அவர் தமிழ் தேசிய பாதைக்கு வரலனாலே பரவாயில்ல. ஆனா அவர் மாநாட்டில் என்ன குறிச்சு சொல்றாருன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த கொள்கையில நாங்க முரண்பட்டுட்டோம்னா
திருடனும் கைதியும் ஒன்றாக முடியாது, நோயாளியும் மருத்துவரும் ஒன்றாக முடியாது. இது போல எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எதிர்மறையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப எதிர்மறையா இருக்கிற முதல் விஷயம்னா திராவிடமும் தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியமும் திராவிடம் தான் நேர் எதிர் திசை நிற்கிற பார்வை. எல்லாரும் ஒரு திசையில் ஓடிட்டு இருக்கும்போது தமிழ் தேசிய போராளிகள் நாங்க ஒரு திசையில் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திராவிடமும் என் கண்ணு அப்படின்னா தமிழ் தேசியமும் என் கண்ணுனா அது வந்து கண்ணு இல்லை, அது புண்ணு தான் இருக்கு. கண்ணில் வச்சா கண்ணில் வந்துருக்கு, புண்ணு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். தமிழ் தேசிய பாதையில நம்ம கூட கூட்டணி வைக்கலனாலையும் தமிழ் தேசத்துக்கு ஒளி சேர்க்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்தாச்சு, தம்பி விஜய் வந்துட்டாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்புல இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா கோவம் வருது. கோவம் வந்து பேசுறாரு. அததான் வந்து அண்ணன் அப்படி பேசியிருப்பாரு. அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு தம்பி வந்து தப்பு செய்யும் போது அண்ணன் உரிமையாக கேட்கறது இல்லையா? அது போலதான் நான் என் தம்பி வந்து தப்பு பண்ண நான் கேட்பேன் இல்லையா? ஒரு உரிமையோட தான் கேட்பேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பல. அந்த உரிமையில கேட்கறது தான். இப்ப நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட பார்வை எப்படி இருந்தது? அவங்களோட அணுகுமுறை எப்படி இருந்தது? ரொம்ப வீட்ல ஒரு விசேஷம் இருக்கும்போது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்களா? அதாவது என்னோட மனைவி வந்து நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சியாக பொறுப்பாளர்லாம் இல்லை, உறுப்பினராக இருக்காங்க. அவங்களும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க பெண்கள் கூட்டத்துக்கு இது போகிறது, கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க நாம் தமிழர் கட்சினா என்னன்னு அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். நாம் தமிழர் கட்சி எதற்கானது, யாருக்கானது, எப்படிப்பட்டது அப்படின்றது என்னோட மனைவிக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா என்னோட மகளுக்கு அது விசேஷம் வச்சிருக்குது, அதுக்காக மட்டும் ஒரு 2 நாள் மட்டும் அவர் வெளியே அனுப்புங்க, நிகழ்வை முடிச்சுட்டு அவரை 2 மாசம் நீங்க உள்ள வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க தைரியமா இருந்தாங்க. அவங்க தைரியமா அவங்களுடைய அபரிதமான ஒரு தைரியம் தான் நானே சொல்லணுமே. ஏன்னா வருத்தப்படவும் தான் நினைச்சேன், வருத்தப்பட்டாங்க. இது போல ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா போயிருக்குது கட்சிக்கான வேலை தான், இது கட்சிக்கான பிரச்சனை தான் அப்படின்னும்போது அதை அவங்க சமாதானப்படுத்திட்டு இருந்துட்டாங்க. அம்மா இவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சி எப்படியாப்பட்டது, நான் எதுக்காக போனேன், இது சரியா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். யாரும் அந்த மாதிரி வருத்தப்பட்ட ஆளெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் திருடிட்டு போல, கொள்ளையடிச்சிட்டு போல, யாரையும் நம்ம எதுவும் வேற எதுவும் பண்ணிட்டு போயிடல. மணல் வளம், மலை வளம், அந்த மாதிரி நம்ம எதுவும் திருடிட்டு போல. நம்ம போயிருக்குது தமிழ் தேசியத்தை காக்க வந்த தலைவன் சீமான். அவருடைய கொள்கையை ஒருத்தன் எதிர்த்து பேசுறான்னா அவரே போயிட்டு இவரு நான் போய் பேசுறதுல எந்த தப்பும் இல்லை, உள்ள போகணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தைரியமா தான் இருந்தாங்க. உங்க நெருக்கடியான நேரத்துல எங்களோட இந்த சூழல்ல வந்து எங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.